Hi students, 11th standard computer application chapter 6 இதில் வந்து இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா மூவிங் வித்தின் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனான சேவிங் ஏ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எப்படி சேவ் பண்ண போகிறோம் அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ சேவிங் த டாக்குமெண்ட், the first time the document saved, open office register prompt the father name. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேவ் பண்ணும்போது என்னன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு நேம் கொடுப்போம். தென் நேமிங் த ஃபைல் எனேபிள்ஸ் த யூசர் ஃபைண்ட் அண்ட் ஓப்பன் தட் ஃபைல் அகைன். மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காண்டி அந்த நேம்ங்கிற ஃபைல் வந்து நமக்கு என்ன ஆகும், ஃபைலோட நேம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் கேன் செலக்ட் த ட்ரைவ் அண்ட் ஃபோல்டர் வேர் த ஃபைல் வில் பி ஸ்டோர்டு. நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல லொக்கேஷனில் சேவ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா சாமி ரூம்லையா இல்லை பெட்ரூம்லையா கிச்சன்லையா அப்படின்னு அந்த குறிப்பிட்ட இடத்த சொன்னால் தான் நம்ம போய் தேடி எடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம எல்லா இடத்தையும் போய் தேடணும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லேயும் லொக்கேஷன்லாம் பிரிச்சிருப்போம். சி டிரைவ், சி கோலன்னு வச்சுருப்போம். லோக்கல் டிஸ்க் சி, லோக்கல் டிஸ்க் டிஇ அப்படின்னு இருப்போம். மை டாக்குமெண்ட், டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். டு சேவ் யர் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்ணுறதுக்கு த ஃபாலோயிங் ஸ்டெப் யூஸ்டு. ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் ஃபைல் சேவ். ஃபைல் மெனுவில் போய்ட்டு சேவ்ங்கிறத கிளிக் பண்ணால் சேவ் ஆகும். சேவ் ஆகும்னா சம் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அல்லது ஆர் ஃபைல் சேவஸ். சேவுக்கும் சேவஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்க, சொல்கிறேன். ஃபைல் சேவ் நியூவாக பண்ணும்போது சேவ் பண்ண மறுபடியும் மறுபடியும் ஒரு டைம் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா சேவஸ் கொடுக்கலாம். இல்லை புதுசாக சேவ் பண்ணாலும் ஃபைல் சேவஸ்ன்னு கூட கொடுக்கலாம். இப்போ ஃபைல் சேவ் ஆர் ஃபைல் சேவஸ் ஆர் ஷார்ட்கட் கீபோர்டு மூலமாக பண்ணும்போது கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறோம். இது மூணுமே ஒரே மெத்தட் தான். இது இல்லாமல் ஐகான்ஸ் இருக்கும். ட்ரைவ், டிஸ்க் ட்ரைவ், ஃப்ளாப்பி டிஸ்க் மட்டும் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் என்ன சேவ் ஆகுங்கிற ஃபைல் சேவ் ஆகும். இதை பார்த்துங்க. ஷார்ட்கட் கீ என்ன, கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். இப்போ இந்த சேவஸ்ங்கிற டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும் ஸ்க்ரீனில். இதுதான் சேவஸ்ங்கிற டயலாக் பாக்ஸ். இதில் வந்து நம்ம எந்த ஃபோல்டரு அப்படின்னு நம்ம ஃபைலில் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த லொக்கேஷன், இந்த ஃபைலில் எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன நேம் டைப் பண்ணுறோமோ டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்னென்ன போகிறோம் அப்படின்னா அந்த சேவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஃபைல் சேவ் கொடுத்தா என்ன டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும், சேவஸ்ங்கிற டயலாக் பாக்ஸ் வரும். செலக்ட் த லொக்கேஷன் டு யுவர் ஸ்டோர் யுவர் டாக்குமெண்ட். நம்ம லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். த டிஃபால்ட் லொக்கேஷன் டு ஸ்டோர் ஆல் டாக்குமெண்ட்ஸ் இஸ் டாக்குமெண்ட். அப்போ டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். சில இதில் மை டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். பழைய வெர்ஷன்லாம் இப்போ இருக்க விண்டோஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். டாக்குமெண்ட்ஸில் தான் டிஃபால்ட்டாக எல்லாமே தான் ஸ்டோர் ஆகும். டைப் யுவர் டாக்குமெண்ட் நேம் இந்த ஃபைல் நேம் பாக்ஸ். அந்த ஃபைல் நேம் பாக்ஸில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைல் நேம் பாக்ஸ். புக்கில் பார்த்துக்கோங்க, கிளியராக இருக்கும். இதுதான் ஃபைல் நேம் பாக்ஸுங்கிறதுல நம்ம டைப் பண்ண போகிறோம். என்ன ஃபைல் நேம் டைப் பண்ணுறோமோ அதை டைப் பண்ணுறோம். Then all documents in OpenOffice writers will be stored with the ODT extension. ஒவ்வொரு ஃபைலையும் சேவ் பண்ணும்போது டாட் எக்ஸ்டென்ஷன் வருங்க. நம்ம வீடியோ ஃபைல் அப்படின்னா ஒரு ஃபைல் வரும். ஆடியோ ஃபைல் அப்படின்னா டாட் எம்பிஜின்னு வரும். இதே எம்பிஜி இது மாதிரிலாம் வீடியோ ஃபைல்லாம் இருக்கும். நம்ம என்னென்ன பார்க்குறோம் அந்த டாட் பிடிஎஃபா, டாட் டிஓசியா, டாட் எக்ஸ்எல்எஸ்ஆ, இதெல்லாம் ஒவ்வொரு ஃபைலும் ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள எக்ஸ்டென்ஷன் இனிஷியல் மாட்டங்க. ஓகேங்களா? அப்போ டாட் ஓடிடி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ஸோட தான் டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகும். யூ கேன் ஸ்டோர் யுவர் ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பிடிஎஃப். நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செலக்ட் ஏ ஃபைல் டைப் ஃப்ரம் சேவஸ் டைப் லிஸ்ட் பாக்ஸ். அந்த ஃபைலோட டைப் வந்து நம்ம என்ன போகிறோம், சேவஸ்ங்கிற டைப் லிஸ்ட் பாக்ஸில் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம். திஸ் லிஸ்ட் பாக்ஸ் ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்ஸ் டு பி சேவ்டு. நம்ம என்னென்ன ஃபார்மேட்டில் வேணுமானு நினைக்கலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வேணுமா, டாக்குமெண்ட்ஸ் வேணுமா, பிடிஎஃப்ல வேணுமாங்கிறத கீழே அந்த சேவஸ்ங்கிற அந்த டைப் லிஸ்ட் பாக்ஸில் போய் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன். ஃபைனலாக நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா அந்த சேவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஒன்ஸ் த ஃபைல் இஸ் சேவ்டு யுவர் டாக்குமெண்ட்ஸ் நேம் will be display on the title bar. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது டாக்குமெண்டோட நேம் ஃபஸ்ட் எடுத்துனா டிஃபால்ட்டாக என்ன வரும், அன்டைட்டில்டு 1. டைட்டில் வைக்கவே இல்லாத அன்டைட்டில் 1. இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் அன்டைட்டில் 1 போயிட்டு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம், நம்ம கம்ப்யூட்டர்னு கொடுத்தோம்னா அந்த மேலே என்ன இருக்கும், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வரும். டைட்டில் பாரில் மேலே அப்பியர் டிஸ்பிளே ஆகும். சேவிங் வித் ஏ
பாஸ்வேர்டு. நம்ம இந்த இதை சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணால் நாங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். இது என்கிரிப்ஷன் பேர், யாரும் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்கிறதுக்கு. அப்போ இந்த பாஸ்வேர்டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று வரும். அந்த செட் பாஸ்வேர்டில் போய்ட்டு இருக்கும்போது இந்த என்டர் த பாஸ்வேர்டு ஓப்பன் நம்ம ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஃபைனலிஸாக வந்துடும். ஃபஸ்ட்டு என்டர் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறோம். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி 1 செகண்ட் மறுபடியும் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா அந்த பாஸ்வேர்டோட அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சேவ் ஆகும். In OpenOffice Writer, the documents can be protected with a password. OpenOffice Writerல வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது ப்ரொடெக்டட் கொடுக்கலாம். நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து you can set the password to protect your documents while saving a file. நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம என்ன டாக்குமெண்ட் சேவ் பண்ணும்போது அந்த ஃபைலை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். to save a file with password இந்த கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா click on save with password அப்படிங்கிற செக் பாக்ஸில் டிக் பண்ணணும். சேவ் வித் பாஸ்வேர்டுங்கிற செக் பாக்ஸில் டிக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பிகர் வரும். அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் டைப் பண்ண முடியும். தென் கிளிக் சேவ் பட்டன். சேவ் வித் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு மறுபடியும் கிளிக் சேவ் பட்டன் கிளிக் பண்ணோம்னா நாங்கள் அது சேவ் ஆயிரும். இமிடியேட்லி இட் ஷோ த செட் பாஸ்வேர்ட் டயலாக் பாக்ஸ். முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த பாஸ்வேர்டு டயலாக் பாக்ஸ். இதில் வந்து வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இன் திஸ் டயலாக் பாக்ஸ் என்டர் த பாஸ்வேர்டு இன் என்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன். அதில் வந்து என்ன பண்ணுறோம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ண போகிறோம். அண்டு ரீடைப் த சேம் பாஸ்வேர்டு. அது எதில் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா இன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பாக்ஸில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஃபைனலி கிளிக் ஓகே. உங்களோட சொன்னது தாங்க இந்த படத்தில் பாருங்கள். என்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன். இதில் பாஸ்வேர்டு என்டர் பண்ண போகிறோம். ரெண்டாவது இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை டைப் பண்ண போகிறோம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் ஓகேன்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மோர் ஆப்ஷன் ஒரு பட்டன் இருக்குங்க. இந்த மோர் ஆப்ஷன் பட்டனில் வந்து ப்ரொவைட் சம் மோர் ஃபீச்சர்ஸ் டு யுவர் ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட்ஸ் விச்சஸ் ரீட் ஒன்லி அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட். அந்த மோர் ஆப்ஷனில் வந்து நம்ம கொடுத்தோம்னா ரீட் ஒன்லி பண்ணிக்கலாமா அப்படின்னா அதை ரீட் மட்டும் தான் பண்ணணும், எந்த இதையும் எடிட்டிங் பண்ண முடியாது. ஓகேங்களா. இல்லை சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா நினைக்கலாம் மறுபடியும் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதில் இருக்கு அப்படின்னா இந்த மோர் ஆப்ஷன்ஸில் இருக்கு. ஓகேங்களா. இப்போ க்ளோசிங் அன்சேவ்டு டாக்குமெண்ட்ஸ். இந்த க்ளோசிங் அன்சேவ்டு டாக்குமெண்ட் அதாவது சேவ் பண்ணாத டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு எல்லாம் ஒன்று தான். க்ளோஸ் பண்ணும்போது சம் ஆப்ஷன்ஸ் கேட்கும் பாருங்க. வென் யூ க்ளோஸ் அன்சேவ்டு ஃபைல் யூஸிங் த க்ளோஸ் கண்ட்ரோல் பட்டன். ஒரு பட்டன் இந்த பட்டன் வந்து க்ளோஸ் கண்ட்ரோல் பட்டனுங்கிறோம். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா த ரைட்டர் ஷோன்ஸ் அ வார்னிங் மெசேஜ் as shown in figure 6.15. இதான் 6.15. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு ஃபைலை சேவ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி இண்டு பட்டனை போய் கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து என்ன ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து என்னன்னா ஒரு வார்னிங் மட்டும் பண்ணும். the document untitled one has been modified to you want to save your changes. நீ சேஞ்சஸ் பண்ணதை சேவ் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்கும். நம்ம மூணு சொன்னோம் எஸ்ன்னு சொன்னோம்னா இந்த சேவ்ங்கிற பட்டன் கொடுத்தோம்னா நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாலும் மாடிஃபை பண்ணாலும் அது சேவ் ஆகும். சப்போஸ் நம்ம எதுவுமே பேர் கொடுக்கல அப்படின்னா நியூவாக ஒரு பேர் கொடுக்கணும். இல்லை சார் டிஸ்கார்ட் அப்படின்னா கேன்சல், நம்ம சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இல்லை சார் தெரியாமல் வந்துருச்சு இது பட்டனே தேவையில்லை சேவ் டிஸ்கார்ட் எதுவுமே வேண்டியில்லை அப்படின்னா கேன்சல் கொடுத்தோம்னா அந்த டயலாக் பாக்ஸ் போயிடும். சேவ்னு கொடுத்தா சேவ் ஆகும், டிஸ்கார்ட்னா சேவ் ஆகாமல் க்ளோஸ் ஆகும், கேன்சல்னா அப்படியே இருக்கும். இந்த டயலாக் பாக்ஸ் மட்டும் என்ன ஆகும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா. இதுதான் க்ளோசிங் அன்சேவ்டு டாக்குமெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ அக்செப்ட் த வார்னிங் மெசேஜ் கிளிக் த சேவ் பட்டன். வென் யூ கிளிக் சேவ் பட்டன் ப்ரொசீட் டு சேவ் த ஃபைல். இந்த சேவ்ங்கிற ஃபைல் கிளிக் பண்ணாங்க சேவ் ஆயிடும். இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு சேவ் த ஃபைல், சப்போஸ் உங்களுக்கு வில்லிங் இல்லை ஃபைலை சேவ் பண்ணுறது வில்லிங் இல்லை அப்படின்னா கிளிக் டிஸ்கார்ட். ஆர் இஃப் யூ வாண்ட் டு கேன்சல் த வார்னிங் ஆர் கண்டினியூ ஒர்க்கிங் த சேம் டாக்குமெண்ட். தெரியாமல் வந்துருச்சுங்க இந்த இது வேண்டாம் அப்படி இந்த வார்னிங் வேண்டாம் அப்படின்னா நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் கேன்சல். இதான் நம்ம சொன்னது மூணுமே அதே சேம் லிமிட் அதுதான். இப்போ ஓப்பன் ஆன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். இப்போ நம்ம ஒரு ஃபைலை வந்து டைப் பண்ணி ஓப்பன் பண்ணோம், டைப் பண்ணிட்டோம், டைப் பண்ணதை சேவ் பண்ணிட்டோம், சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ்ங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் நம்ம எகைன் ஓப்பன் பண்ணி மறுநாள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டோட நேம் தெரியணுங்க, எந்த லொக்கேஷனில் இருக்கணும் தெரியணும். அப்போ தான் ஈஸியாக தேடி எடுக்கலாம். ஓகேங்களா. ஒன்ஸ் ஏ டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு, ஒரு ஃபைலை வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு டைம் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி ஓப்பன் அட் எனி டைம். நம்ம எந்த டைத்தில் வேணுமோ நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டு ஓப்பன் ஆன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஆன் தி ஃபைல் ஓப்பன். ஃபைல் மெனுங்கிறதுல போயிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஆர்
கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணுறது கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ. இதுக்கு ஓப்பன் பண்ணுறது என்னது கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ. இந்த ஓப்பனில் வரக்கூடிய முதல் எழுத்து. சேவுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் ஃபஸ்ட் எழுத்து. ஷார்ட்கட் கீயை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஓப்பன் டயலாக் பாக்ஸ் அப்பியர். ஓப்பன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். என்டர் த நேம் ஆஃப் தி ஃபைல் இன் த ஃபைல் நேம் பாக்ஸ். நம்ம ஃபைல் நேம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபைல் நேம் டைப் பண்ணலாம். சப்போஸ் மறந்துச்சுன்னா அதில் பார்த்தா இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் கிளிக் ஓப்பன் பட்டன். ஓகேங்களா, அது மாதிரி கொடுத்துட்டு அந்த ஓப்பன்கிற பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், அந்த எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் பாருங்கள், இதாங்க இந்த ஓப்பன் டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும். இதில் வந்து இந்த ஃபைல் நேம்ங்கிறது நம்ம என்ன ஃபைல் நேம் தெரிஞ்சுன்னா அதை டைப் பண்ணலாம். இல்லை சார் அப்படின்னா இங்கே என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் உள்ள ஃபைல் மட்டும் தான் தெரியும். சிலவங்க டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை என்ன சார் காணும் இங்கே தேடுவோம். அதுதான் லொக்கேஷன் நீங்கள் பார்க்கணும். இப்போ லோக்கல் டெஸ்க்டாப்பில் எல்லாமே இங்கே டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா டாக்குமெண்ட்டில் உள்ள ஃபைலை மட்டும் தான் காமிக்கும். இங்கே வந்து டெஸ்க்டாப்னு இங்கே லொக்கேஷனில் சேஞ்சஸ் பண்ணால் தான் இங்கே உள்ள ஃபைலை காமிக்கும். அதான் சொல்கிறேன்னா, ஒரு பெட்ரூமில் நம்ம வந்து திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அது பெட்ரூமில் போய்ட்டு உட்காந்து அதை எடுத்தால் தான் தேடினா தான் எடுக்கும். நீ வந்து போய் கிச்சனில் உட்காந்துக்கிட்டு அங்கே தேடிக்கிட்டு பார்த்தோன்னா என்ன அந்த இது வந்து கிடைக்காது. அதுதான் லொக்கேஷன் எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்து வச்சா தான் நம்ம மறுபடியும் அந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன மெனு பண்ணணும், ஃபைல் ஓப்பன். ஷார்ட்கட் என்னது கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி டயலாக் பாக்ஸில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபைல் நேம் கொடுத்துட்டு எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் பட்டன். ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஷார்ட்கட்டை பார்த்துங்க. சேவுக்கு என்னது கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ், க்ளோஸ்க்கு கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ, ஓப்பனுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ. இதுதான் இதோட ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. சப்போஸ் இந்த டாப்பிக்கில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டுக்கங்க. தேங்க்யூ.